ஏன்னா எங்கள் வீடு போயிடும், அது போயிடும், இது போயிடும், ஆடு போயிடும், மாடு போயிடும் அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டே உட்காந்துருப்பாங்களே தவிர டக்குன்னு வீட்டை பூட்டுனோமா சாவி எடுத்தோமா கிளம்பி போனோமான்னெல்லாம் இருக்க மாட்டாங்க. அதனுடைய எஃபெக்ட் தான் இது. செயல்படாமல் இருந்திருந்தால் இந்த பேரிடர் எவ்வளோ பெருசாக வந்திருக்கும் தெரியுமா? தமிழக அரசு செயல்பட்டதுனால தான் இந்த அளவுக்கு பாதிப்பு கம்மியாக இருக்குது. இன்னும் அது பாதிப்புங்கன்னு இன்னும் சொல்ல முடியல, கணக்கெடுக்கல. மாவட்டத்தில் கூட வெள்ளம் வரப்போறதா நீங்களே சொல்லியிருக்கீங்க. ஸோ இது மாதிரியான இடங்களில் வந்துட்டு பயிர்களுக்கு சேமிப்பு கிடங்குக்கு தானே சார் நிதி ஒதுக்கி இருக்கணும். ஆனால் தமிழக அரசு பட்ஜெட் ஒதுக்கும் போது தார்பாய்க்காக ஒதுக்கியிருக்காங்க. ஏன் சார் அப்படி பண்ணுறாங்க? ஊழலுக்கும் எதுக்கும் எங்களுக்கு சம்பந்தமே இல்லை. ஊழல்லாம் என்னன்னே எங்களுக்கு தெரியாது. பூஜி ஊழலாம் நடந்திருக்கு தானே சார்? நீ எந்த ஊருடா கண்ணு? கிலோமீட்டருக்கு 25 லட்சத்தை வந்து 250 கோடி கொடுத்து அந்த செட்டில் பண்ணியிருக்கான் பணம். 25 லட்சம் எங்கே இருக்குது, 250 கோடி எங்கே இருக்குது? அது வந்து பெரிய ஊழல். அது தவிர ஒரு சிஏஜி ரிப்போர்ட் கொடுக்கும்போது மணி ஓவர் ரன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. எந்த ஒரு ஆடிட்டருமே வந்துட்டு ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு இங்கே பாரு, இதில் வந்து ஊழல் நடந்திருக்கிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. ரியல் ஒன் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினர் தமிழ்நாடு நாயுடு பேரவைத் தலைவர் மற்றும் திமுக முன்னோடி முனைவர் கோமாட்சி அவர்கள். வணக்கம் சார். வணக்கங்க சார். இப்போ சென்னையில் மிக்ஜாம் புயலோட தாக்கம் அப்படின்றது அதிகமாக இருந்தது. அதை தொடர்ந்து தென் மாவட்டத்திலையும் நிறையா புயல்கள் வந்து நிறையா பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. சென்னையை முன்னுதாரணமாக எடுத்துட்டு அவங்க நிறைய நடவடிக்கைகள் எடுத்துக்கலாமே சார். ஆனால் இன்னும் அங்கே இருக்க மக்கள் திருநெல்வேலி ஆகட்டும் சரி, ரயில்வே ட்ராக்ல, அரசு மருத்துவமனை எல்லா இடத்துலையும் வெள்ளம் தேங்கி நின்று மக்கள் கஷ்டப்பட்டுட்டு தானே இருக்காங்க. 4 நாளைக்கு முன்னாடியே புயல் எச்சரிக்கை நடுவண் அரசினுடைய ஒன்றிய அரசினுடைய தக்கீது வந்தது. அப்போமே எல்லாரும் இந்த மாதிரி கடுமையான புயல் இருக்கும், நீங்கள்லாம் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் மேட்டான இடங்களுக்கு போக சொன்னோம். சிலர் வந்து போகாமலே இருந்தாங்க. ஆனால் எதிர்பாராத அளவுக்கு 157 ஆண்டு காலத்தில் இல்லாத மழை வந்து இந்த 4 மாவட்டத்தில் இப்போ பெஞ்சிகிட்ருக்கு. இப்போ கூட மழை பெஞ்சிகிட்ருக்கு. சரியா? இப்போ தான் நான் நியூஸ் கேட்டுட்டு தான் வந்தேன். எவ்வளோ மழை பெஞ்சிருக்கு தெரியுங்களா? காயல்பட்டணத்தில் 96 சென்டிமீட்டர் மழை. சார், வேறு இடத்துக்கு போகாமல் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கம்யூனிட்டி ஹால் அரேஞ்ச் பண்ணாமல் இருந்திருப்பாங்க தானே அர்த்தம்? இல்லைடா, கம்யூனிட்டி ஹால் எவ்வளோ பேர்த்துக்கு அரேஞ்ச் பண்ணிட முடியும்? எவ்வளோ பேர் அங்கே போகிறதுக்கு ரெடியாக இருக்காங்க? நம்ம மக்களை பற்றி உங்களுக்கு தெரியாது. ஏன்னா நீங்கள் ரொம்ப சின்ன குழந்த. ஒரு விஷயத்த சம்பட்டியால் அடித்தா கூட கிளம்ப மாட்டாங்க. ஏன்னா எங்கள் வீடு போயிடும், அது போயிடும், இது போயிடும், ஆடு போயிடும், மாடு போயிடும் அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டே உட்காந்துருப்பாங்களே தவிர டக்குன்னு வீட்டை பூட்டுனோமா சாவி எடுத்தோமா கிளம்பி போனோமான்னெல்லாம் இருக்க மாட்டாங்க. அதனுடைய எஃபெக்ட் தான் இது. இது ஏற்கனவே ஒரு வாரத்துக்கு முன்னாடி இருந்தே தான் அலர்ட் கொடுத்துக்கிட்டே தான். ஏன்னா வந்து ஆரஞ்சு அலர்ட் கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் இப்போ தான் எல்லோ அலர்ட் கொடுத்தாங்க, இப்போ ரெட் அலர்ட் கொடுத்துருக்கு. சரிங்களா? இப்போ இன்னும் கடுமையான புயல் இருக்குன்னு இருக்கான் இன்னைக்கு. ஸோ அதனால் வந்து அந்த மக்கள் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. அடுத்து இப்போ உங்கள் மாவட்டம் தேனி மாவட்டத்துலேயும் அடுத்து புயல் ஆரம்பிக்குது. இன்னையிலேருந்து புயல் அங்கே வருது. அதனுடைய எஃபெக்ட் சுருளி இதில் எல்லாம் கூட இன்றைக்கி தடை உத்தரவு போட்டாங்க. அதிகமான தண்ணி வருது. டேமுக்கும் வைகை டேமுக்கும் நிறைய தண்ணி வந்துட்டுருக்கு. முல்லை பெரியாருக்கு தண்ணி வந்துகிட்ருக்கு. இங்கே எல்லாமே ஓவர்ஃப்ளோ ஆகி தண்ணி பூரா இதில் கடனா ரிவர் அதிலேருந்து நம்ம இதில் பூரா போயிட்டு தான் இருக்குது. எல்லா டேமும் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் ஃபுல்லாகிடுச்சு. அதனால் ஓவர்ஃப்ளோ ஆகிட்டுருக்கு. இது இயற்கையினுடைய பேரிடர். சரிங்களா? எந்த அளவுக்கு எங்களால் இல்லை, இவ்வளோ தான் பண்ண முடியுங்கிற கணக்கு இல்லை. அவ்வளோ தூரம் நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். பேரிடர்கள்லாம் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் இவ்வளோ பேர்னு பிரித்து கொடுத்து அனுப்பிச்சிருக்கோம். அவங்களும் போய் பாதுகாப்பு பணியை பார்க்குறாங்க. என்னடா கண்ணுக்கு முன்னாடி பாலங்கள்லாம் போகுது, கண்ணுக்கு முன்னாடி பஸ்ஸு காரெல்லாம் இழுத்துக்கிட்டு போகுது. என்ன பண்ண முடியும்? கடுமையான மழை பெய்யுது. அதுலேயும் ஒரு இது வர டேம் இங்கே பார்த்தீங்கன்னா தென்காசி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு இது உடச்சிருச்சு. நடக்கிற விஷயம் இல்லையே சார். முன்னாடியே வானிலை வந்து அறிக்கை கொடுத்துட்டாங்க. தமிழக அரசு செயல்பட்டிருக்கணும் இல்லையா? ஆமாம், தமிழக அரசு செயல்படாமல் இருந்திருந்தா இந்த பேரிடர் எவ்வளோ பெருசாக வந்திருக்கும் தெரியுமா? தமிழக அரசு செயல்பட்டதுனால தான் இந்த அளவுக்கு பாதிப்பு கம்மியாக இருக்குது. இன்னும் அது பாதிப்புங்கன்னு இன்னும் சொல்ல முடியல, கணக்கெடுக்கல. மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது. உடல மழை கொட்டிக்கிட்டு இருக்கு. சரியா? தான் நான் தான் சொல்கிறேனே, நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி, எங்கள் அப்பா பிறக்கிறதுக்கு முன்னாடி, எங்கள் தாத்தா பிறக்கிறதுக்கு முன்னாடி பெஞ்ச மழையை காட்டிலும் அதிகமான மழை பெய்யுது. 157 வருஷத்துக்கு முன்னாடி காட்டிலும் இந்த மாதிரி மழை இல்லையாம்.
இப்போ தான் அங்கே மழை பெய்யுது. சென்னையில் பெஞ்ச மழை வந்து கிட்டத்தட்ட 47 ஆண்டுகளுக்கு பின்னாடி தான் 38 சென்டிமீட்டர் மழை 33 மணி நேரத்தில் பெஞ்சிருக்கு. இதெல்லாம் வந்து என்னவோ தெரியல, இந்த தமிழ்நாடே வந்து ஒரு பெரிய ஒரு இந்த தீவுன்னு சொல்லுவானுங்களே, அது மாதிரி ஒரு தீவு மாதிரி இப்போ ஆயிட்டுருக்கு. புரியுதுங்களா? ஆனால் பேரிடர் மேலாண்மை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் அவர்களை எங்கேயுமே பார்க்க முடியறது இல்லையா சார்? டிவிலே அவர் வரதில்லை, மக்களின் மேலே அவர் போய் சந்திக்கிறது இல்லை. அதுதான் நீங்கள் தவறுக்கு மேலே தவறு பண்ணுறீங்க. பேப்பர்லேயும் டிவிலையும் வந்தால் தானா அவர் ஃபீல்டில் இறங்கியிருக்காரு. பேரிடர் வந்து அவர் இல்லைம்மா, பேரிடருக்கு வந்து நம்மளுடைய மாண்புமிகு பொதுச் செயலர் துரைமுருகன் தான் அதுக்கு இருக்காரு. இவர் வந்து ரெவன்யூ மினிஸ்டர். இல்லை சார், வருவாய் மற்றும் பேரிடர் ரெண்டுக்கும் ஆமாம், ரெண்டுக்கும் அவருக்கு வர்றாரு. அவர் வந்து நேற்றுக்கு கூட மீட்டிங்கில் கலந்துருக்காரு. இந்த 4 மாவட்ட கலெக்டர்கள் மீட்டிங்கில் கலந்துருக்காரு. அதெல்லாம் நீங்கள் பார்க்கலையா? டிவியில் பார்க்கலையா? அது கலந்துருக்காரு. அதே மாதிரி இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா, நேற்றுக்கேவே தங்கம் தென்னரசு அங்கே தான் இருக்கார், திருநெல்வேலியில் தான் இருக்கார். அவர் மக்களோட மக்களாக போய் அவர்னால முடிஞ்ச பணிகளையும் அவங்களும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, எல்லாத்தையும் முடுக்கி விட்டுக்கிட்டு இருக்காரு. நம்மளுடைய முதலமைச்சர் வந்து முந்தா நாள் காலையிலேயே இந்த 4 மாவட்ட கலெக்டர்களோட காணொலி மூலியமாக பேசுனாங்க. அதெல்லாம் தெரியும்ல உங்களுக்கு? எஸ் சார், கலெக்டரோட மீட்டிங்கில் இருக்காங்க. பட் சென்னையை பொறுத்த வரைக்கும் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இந்த வெள்ள மேம்பாட்டுக்காக வந்து 4 அமைச்சர்களை நேரடியாக நியமிச்சிருந்தாங்க சார். ஆனால் வந்து மற்ற மாவட்டங்களில் பொறுத்த வரைக்குமே நிர்வாகிகள் தான், அரசு அதிகாரிகளை மட்டும் தான் நியமிச்சிருக்காங்க. மற்ற மாவட்டங்களுக்கு ஏன் இந்த ஓர வஞ்சனை பார்க்குறாங்க? சென்னையை மட்டுமே எப்பவுமே மேம்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. மற்ற மாவட்டங்களுக்கு அந்த ஒரு அக்கறை காட்டுறது இல்லையே திமுக அரசு. யார் சொன்னா? எங்களுக்கு ஏமா இப்போ உனக்கு இந்த கண்ணு வேணுமா, இந்த கண்ணு வேணுமா? 2 கண்ணு தான் சார் வேணும். அது மாதிரி எங்களுக்கு எல்லாமே வேணும். எங்களுக்கு எல்லா மாவட்டம் ஒன்று தான், எல்லா ஊரும் ஒன்று தான், எல்லா மக்களும் ஒன்று தான். ஆனால் நெல்லை நம் எல்லை, கன்னியாகுமரி தொல்லை அப்படின்னு சொன்னது திமுகவை சேர்ந்தவர்கள் தானே? அது நாங்கள் சொல்லலடா. நாங்கள் தான் வந்து அந்த காலத்திலேயே வந்து நெல்லையை வந்து நெல்லையும் சரி கன்னியாகுமரியும் சரி, ஏற்கனவே கேரளாவில் இருந்த கன்னியாகுமரியை நாம் வாங்கினோம். அது வாங்கும்போது வண்டி பெரியாறு மூணாரெல்லாம் விட்டு கொடுத்து தான் நாம் அதை வாங்கினோம். சரிங்களா? ஆகையினால நேசமணி போன்றவங்கெல்லாம் ரொம்ப ஃபைட் பண்ணி அதுக்காக உயிர் நீத்து உயிர் தியாகம் பண்ணி தான் நம்ம வந்து கன்னியாகுமரியை வாங்கினோம். நாங்கள் கன்னியாகுமரியை நாங்கள் அப்படி சொல்லவே மாட்டோம். ஏன்னா அந்த கன்னியாகுமரியில் தான் எங்களுடைய வள்ளுவன் அங்கே தான் இருக்கார், சிலையாக வச்சுருக்கோம். புரியுதுங்களா? அதுதான் தென்கோடியினுடைய தமிழகத்தினுடைய தமிழகத்துக்கு மட்டும் இல்லை, இந்தியாவுக்கே வந்து நம்பிக்கை முனை அதுதான். சரிங்களா? கன்னியாகுமரி தான். 2வது அங்கே வந்து அம்மா இருக்கா, கன்னி பொண்ணு அங்கே தான் உட்காந்து எல்லாத்துக்கும் அருள் பாவிச்சுட்டு உட்காந்துட்ருக்கா. அப்படி இருக்கும்போது கன்னியாகுமரி நாங்கள் அப்படி சொல்லுவோமா? சொல்லுங்கள் சார். சென்னை வந்து சிட்டியாக இருக்கிறதுனால இங்கே இருக்க மக்களுக்கு வந்து 6000 ரூபாய் வெள்ள நிவாரண நிதி கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. எல்லாத்துக்குமே அது கிடைக்கிறது இல்லையா சார்? நாங்கள் வந்து பாதிக்கப்பட்ட ஒரு இடத்துல இருந்தால் இருக்கோம். ஆனால் வந்து வெளி மாவட்டத்துலேருந்து வரவங்களுக்குலாம் வந்துட்டு அந்த ரூபாய் கிடைக்கிறது இல்லை. வெளி மாவட்டத்திலேருந்து நீங்கள் இங்கே வந்திருந்தால் உங்களுக்கு ஆதார் இது இருக்கு இல்லையா, உங்களுக்கு வந்து இபி பில். இப்போ நீங்கள் வீடு ஒப்பந்தம் பண்ண வாடகை ஒப்பந்த பத்திரம் இருக்கும். 2வது அந்த வீட்டினுடைய எலக்ட்ரிக் பில் கட்டின ரசீது இருக்கும். இதில் எதையாவது ஒன்று காட்டினாலே உங்களுக்கு கொடுப்பாங்க. கவலைப்படாதீங்க. நீங்கள் போய் இப்போ வந்து உங்களுக்கு சீட்டு கொடுக்காமல் இருப்பாங்க, அந்த லிஸ்ட்டில் எல்லாம் பேர் இல்லாமல் இருக்கும். நீங்கள் இந்த டாக்குமெண்ட்டை எடுத்துக்கிட்டு ரேஷன் எந்த ஏரியாவில் இருக்கீங்களோ அந்த ஏரியாவுடைய ரேஷன் அங்கடி போனீங்கன்னா தனியாக ஒரு டேபிள் போட்டு ஒரு 2 கிளார்க் அங்கே உட்காந்துருக்காங்க. அவங்கள்ட்ட போய் நீங்கள் பதிவு பண்ணிங்கன்னா அவங்க இதெல்லாம் வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கு கொடுப்பாங்க. ஏற்கனவே நீங்கள் எந்த ஊரில் இருந்தீங்க அந்த ஊரில் ரேஷன் கார்டு உங்கள்கிட்ட இருந்தால் அந்த ரேஷன் கார்டை காட்டலாம், ஆதார் கார்டை காட்டலாம், எல்லா டிரைவிங் லைசன்ஸை காட்டலாம், ஏதாவது ஒன்று காட்டலாம். இந்த வீட்டில் இருக்கோங்கிறதுக்கு உறுதிப்படுத்தணும். இந்த இடத்துல நாங்கள் இருக்கோங்கிறத உறுதிப்படுத்தணும். இல்லை உறுதிப்படுத்தினா கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு. சார், அடுத்து தேனி மாவட்டத்தில் கூட வெள்ளம் வரப்போகிறதா நீங்களே சொல்லியிருக்கீங்க. ஸோ இது மாதிரியான இடங்களில் வந்துட்டு பயிர்களுக்கு சேமிப்பு கிடங்குக்கு தானே சார் நிதி ஒதுக்கியிருக்கணும். ஆனால் தமிழக அரசு பட்ஜெட் ஒதுக்கும் போது தார்பாய்க்காக ஒதுக்கியிருக்காங்க. ஏன் சார் அப்படி பண்ணுறாங்க? அதாவது இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த தானிய கிடங்குகள்லாம் வந்து இந்த கஜா புயல் அப்போ இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3.5 கோடி ரூபாய் செலவு பண்ணி முந்தைய அரசு வந்து நம்ம இதுக்கு பக்கத்தில், அதாவது நாகப்பட்டினம் டு இதுக்கு நம்ம தஞ்சாவூர் வர்ற ரோட்டில் ரைட் சைடில் நாகப்பட்டினம் அவுட்டரில் ஒரு மிக பெருசாக ஒரு 50 ஏக்கரால் பண்ணியிருந்தாங்க. அதை என்ன ஆயிடுச்சுன்னா அந்த கஜா புயலில் அவ்வளவும் இடிஞ்சு போய் எல்லாம் நாசமாக போயிடுச்சு.
அது மாதிரி இப்போ இருக்க புயல் வந்து எல்லாமே வந்து நமக்கு இயற்கை வந்து தந்த ஒரு பெரிய கொடை என்னன்னா, நம்ம மாநிலத்தை சுற்றி கிட்டத்தட்ட முக்கால்வாசி வந்து நமக்கு கடல் இருக்குது. ஆனா கஜா புயல் அப்படி பாதிப்பு ஏற்பட்டதை பார்த்தும் வந்துட்டு எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவே இல்லை. எடுக்கலையேன்னு நீங்களா சொல்லாதீங்க செல்லம். நீங்கள் வெளியில் போய் பாருங்கள், எத்தனை மக்கள் பார்க்குறாங்க. காலையில் கூட அந்த பொண்ணு சொன்னா, எங்கள் அதில் வந்து 10,000 பணியாளர்களை முடுக்கி விட்டு வேலை பார்க்குறாங்கன்னு இந்த மேடம், பிரியா மேடம் சொன்னாங்க, மேயர் மேடம். அதனால் எல்லாமே பணி செய்கிறாங்க. இப்போ நீங்கள் இப்போ இங்கே உங்கள் ஆஃபீஸுக்கு ஆனா வரேன்னு அவங்க தொகுதிக்கு போகும்போதே மக்கள் கடுமையா விமர்சனம் பண்ணாங்களே அவங்க. ஏம்மா, அது எல்லா இடத்துலையும் தாண்டா இருக்கும், எல்லா இடத்துலையும் இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நல்லது செஞ்சாலும் தூத்துவாங்க இந்த மக்கள், கெட்டது செஞ்சாலும் தூத்துவாங்க. அதனால நல்லது செஞ்சுட்டா நல்லது செஞ்சிருச்சு இந்த அரசுன்னு சொல்ல மாட்டாங்க. இப்போ எல்லாம் என்ன சொல்கிறாங்க, 6,000 ரூபா இது எப்படி காணும், எப்படி 6,000 ரூபா எப்படி காணும்? அது குறை சொல்லியே சார், உண்மைதானே சார்? அவங்களோட பாதிப்பு அப்படிங்கிறது இங்கே பாரு, நான் என்ன கேட்குறேன், ஒரு பாதிப்புங்கிறது வந்து நம்ம அரசு வந்து பணக்கார நாடு இல்லை, நம்ம ஏழை நாடு தான் இந்தியா. இந்த ஏழை நாட்டில் வந்து இந்த இதில் வந்து எல்லாருமே தான் பொறுப்பேற்றுக்கணும். ஒரு பேரிடர் வந்தால் இந்த பேரிடருக்கு வந்து எல்லாரும் தான் பொறுப்பேற்றுக்கணும், அரசாங்கம் மட்டும் ஏழை இல்லை. நாட்டுல 170 கோடிக்கு அமைச்சர் வந்து வீடு கட்டிட்டு இருக்காரு இல்லைங்க சார்? யார் சொன்னா 170 கோடிக்கு எந்த அமைச்சர் வீடு கட்டுறாரு? நீங்கள் இப்போ பார்த்தீங்க? சமீபத்துல வந்து அமைச்சர் காந்தி அவர்கள் மேல வந்து இடி ரைடு ஆனது நடக்க போறத கூட பேசிட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் அந்த போட்டோஸ்ல கூட வெளியில வந்தது இல்லைங்களா? காந்தியுடைய வீடா? காந்தின்னு யார், மந்திரியா? ஜவுளித்துறை அமைச்சர். அவர் 170 கோடிக்கு வீடு கட்டுறாரா? எஸ் சார். என்னம்மா, ஏம்மா ராணிப்பேட்டை காந்தியை தானேம்மா சொல்கிறா? எஸ் சார், அவரே தான் சார். ஏம்மா, இதெல்லாம் ஹம்பக்குடாக்கண்ணு, சரியா? அவர் வந்து எனக்கு வந்து உறவினர், புரிஞ்சுக்கோங்க. அவர் 170 கோடியில எல்லாம் வீடு கட்டலை, புரியுதா? இன்றைக்கு அவர் அங்கே வந்து லேண்ட் வேல்யூ கம்மி, அவங்களுக்கு ஏற்கனவே நிறைய ராணிப்பேட்டையில் அவர் ஏற்கனவே ஒரு ஸ்டார் ஹோட்டல் வச்சுருக்கார். இப்போ இல்லை, 30-40 வருஷத்துக்கு முன்னாடியே அங்கே ஒரு ஹோட்டல் இருக்குது. அந்த நம்ம இதுக்கு பக்கத்துலேயே அங்கே பெல் இருக்குல்ல, அங்கே ஒரு பிஹெச்எல் இருக்குடா ராணிப்பேட்டையில். அந்த பிஹெச்எலுக்கு ஏற்ற மாதிரி அவருடைய இது இருக்குது. நானே அங்கே போய் ஸ்டே பண்ணியிருக்கேன். ரெண்டாவது, அவர் அந்த மாவட்டத்தினுடைய மினிஸ்டர். ஜவுளித்துறை இங்கே என்ன இருக்குது, ஜவுளித்துறையில் நூல் தான் நூற்றுக்கிட்டு இருக்கான், அதுவும் இப்போ இல்லை. காட்டன் வந்து இப்போ விலை ஏறி போச்சு, கொள்முதல் இங்கே பண்ண முடியல, அப்கண்ட்ரியில் இருந்தால் இங்கே வந்து இறங்கிட்டுருக்கு. அதனால் அந்த துறை வந்து ஒன்றும் இல்லை, வச்சு மூடின துறை. அந்த துறையில் சம்பாரிச்சு அவர் 170 கோடிக்கு வீடு கட்டுறாரு. இல்லை சார், அதில் வருவாய் வரல. ஆனால் வந்து பொங்கல் பரிசு கொடுக்கறது வந்துட்டு வேட்டி சட்டை கொடுக்குறதா இருந்துச்சு. அதில் பண்ணின வந்து ஊழல்ல தான் சம்பாதிச்சாரு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, வேட்டி சட்டையில் மொத்தமே அதுக்கு ஒதுக்கின பட்ஜெட் எவ்வளோ தெரியுமா உங்களுக்கு? வேட்டி சேலைக்கு ஒதுக்கின பட்ஜெட்டு எவ்வளோவா? அவருடைய துறையினுடைய பட்ஜெட்டே அவ்வளோ இல்லாத போது எங்கே அவர் 170 கோடிக்கு பங்களா கட்டுவார்? பங்களா கட்டுற அளவுக்கு அவருக்கு வசதி இருக்கான்னு? வசதி இருக்கு. அவர் ஏற்கனவே பழைய வீட்டில் தான் இருக்கார். ஒரு புது வீடு கட்டலாம், ஏதோ 1 கோடி 2 கோடி ரூபாய்க்கு அவருக்கு இடம் இருக்கிறதுனால ஒரு 2 கோடி ரூபாய்க்கு ஒரு வீடாக கட்டலாமே தவிர 170 கோடிக்கெல்லாம் வீடு கட்டுற என்ன பேலஸாக கட்டுறாரு 170 கோடிக்கு? நான் வேறு என்ன அம்பானியா இல்லை அதானியா கட்டுறதுக்கு? சொல்லுங்கள், வேற கேளுங்க. இல்லை சார், அந்த 170 கோடியுமே அந்த ஊழலேருந்து சம்பாதிச்சிருக்க மாட்டார், அந்த ஊழல்லேருந்தும் பணம் அவருக்கு கிடைச்சிருக்கோம் அப்படிங்கிறது தான் சார் கருத்து. சும்மா எடுத்தோம் கொடுத்தோன்னு ஒரு அமைச்சர் மேலே நீங்கள் இந்த மாதிரி எல்லாம் புகார் கொடுக்கறது மிகப்பெரிய தவறு. ஊழலுக்கும் எதுக்கும் எங்களுக்கு சம்மந்தமே இல்லை. ஊழல்னால் என்னன்னே எங்களுக்கு தெரியாது. 2G ஊழல்லாம் நடந்திருக்கு தானே சார்? நீ எந்த ஊருடா கண்ணு? 2G ஊழல்னு யார் சொன்னா? 2Gயை நீதிமன்றம் என்ன சொல்லுச்சு? ரெண்டாவது, அவங்க ஆடிட்டர் ஜெனரல் என்ன சொன்னாங்க? அதாவது நல்லா கேட்டுக்கோங்க, 2G ஸ்பெக்ட்ரமில் இதில் வந்து பண இழப்பீடு ஏற்படுவதற்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு தான் சொன்னாங்க, புரியுதா? அதுக்கே எங்களுடைய ஒன்றிய அமைச்சராக இருந்த திரு ராஜா அவர்களும் அந்த பதவியை ராஜினாமா பண்ணி அந்த வழக்கை சந்தித்தாங்க, கனிமொழியும் சந்தித்தாங்க, எங்களுடைய அம்மா தயாளு அம்மாவும் அதை சந்தித்தாங்க, புரியுதுங்களா? ஆகையினால இதெல்லாம் எங்களுக்கு வந்து பெரிய மேட்ரே இல்லை. அதுக்கப்புறம் நீதிமன்றத்தில் அந்த வழக்கு நடந்து அது குற்றமற்றவர்கள்னு தீர்ப்பு ஆயிடுச்சு, சரியா? அதுக்கும் இவங்களுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு தீர்ப்பு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இப்போ வந்திருக்க ஒன்றிய அரசு அதை வந்து அப்பீல் பண்ணி வச்சிருக்கு, அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. அது வந்து ஏற்கனவே தீர்ப்பு ஆயிடுச்சு, அதைத்தான் நம்ம எடுத்துக்கணும். ரெண்டாவது, ஆடிட்டர் ஜெனரல் கொடுத்ததும் ஊழல்னு சொல்லலை. இப்போ ஊழல்னு சொன்னது எதை சொல்லியிருக்கு தெரியுமா? எதை சொல்லியிருக்கு? துவாரகா மேம்பாலம். துவாரகா மேம்பாலம் மட்டும் இல்லை செல்லம்,
அந்த இல்ல 7 சார், புள்ளி அந்த ரிப்போர்ட்ல கூட ஊழல்ன்ற வார்த்தையை பயன்படுத்தவே கிடையாது. இல்லை இதில் ஊழல் சொல்லியிருக்காங்க. எதில் ஊழல் சொல்லியிருக்காங்க? 7.5 லட்சம் கோடி 7.5 லட்சம் கோடி. ஆயுஷ்மான் பாரத் ஆ, ஆய் இல்ல சார், அதுக்கு சரியான விளக்கம் கொடுத்திருக்காங்க. இங்க பாரு, விளக்கம் கொடுத்தான், கத்திரிக்காய் கொடுத்தான். ஆடிட்டர் என்ன சொல்லியிருக்காரு? ஆடிட்டர் வந்து ஊழல் நடந்திருக்குன்னு சொல்லிட்டார்ல. அதில் ஊழல் நடந்திருக்குன்னு சொன்னதுனால தான் இது வந்து வெறும் 50 லட்சம் கோடிக்கு வந்து டெண்டர், 25 லட்சம் கோடிக்கு, ஐம் சாரி 25 லட்சத்துக்கு தான் டெண்டர் கிலோமீட்டருக்கு. கிலோமீட்டருக்கு 25 லட்சத்தை வந்து 250 கோடி கொடுத்து அந்த செட்டில் பண்ணியிருக்கான் பணம். 25 லட்சம் எங்கே இருக்குது, 250 கோடி எங்கே இருக்குது? அது வந்து பெரிய ஊழல். அது தவிர இல்ல சார், ஒரு சிஏஜி ரிப்போர்ட் கொடுக்கும்போது மணி ஓவர் ரன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. எந்த ஒரு ஆடிட்டருமே வந்துட்டு ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு நேரடியா இங்க பாரு, விமர்சிக்கவே மாட்டாங்க. இதுல வந்து ஊழல் நடந்திருக்கிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு அப்படின்னு தான் கொடுத்துருக்கு. நான் வந்து ரிப்போர்ட்டு உனக்கு கூகுளில் தட்டி பாரு, அந்த ரிப்போர்ட்டை. நாங்கள்லாம் ரிப்போர்ட்டை படிச்சிருக்கோம். ஐமே காஸ்ட் அக்கௌண்டன்ட்டு. நீங்கள் என்ன கட்சிக்காரன் மட்டும் நீ நினைக்காத. நான் காஸ்ட் அக்கௌண்டன்ட்டு, எனக்கு அக்கௌண்ட்ஸை பற்றி தெரியும். நான் மதுரையிலேயே ஐடி ப்ராக்டிஸ் பண்ணவன் தான். நானும் வந்துட்டு ரிப்போர்ட்டை படிச்சிருக்கேன். இன்ஃபேக்ட் வந்து இந்தியன் அக்கௌண்ட் சர்வீஸ்ல, ஆடிட் அண்ட் அக்கௌண்ட் சர்வீஸ்ல வேலை பார்த்த ஒருத்தர், அவரும் அந்த ரிப்போர்ட்டை வந்து எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாரு. அண்ட் அவர் சொன்ன ஒரு விஷயம் தான் சார், இதில் வந்து சிஏஜி ரிப்போர்ட்டில் மணி ஓவர் ரன் அப்படின்ற ஒரு விஷயம் தான் யூஸ் பண்ணுவாங்க. மிஞ்சி போனால் வேஸ்ட்ஃபுல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு ஒரு வார்த்தையை உபயோகப்படுத்துவாங்க. இதில் வந்து அதாவது ஊழல்னு தமிழ்ல எழுதுவாங்க, ஆங்கிலத்தில் தான் நாகரிகமாக சொல்லியிருக்காங்க. அதுதான் அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. அதுதான் ஊழல். இது ஊழல் அல்ல. ரெண்டாவது இன்னொன்று என்னன்னா, ஒரு ஆதார் கார்டு, ஒரு ஃபோன் நம்பரை வச்சு எத்தனை ஆயிரம் கோடியை கொள்ளையடிச்சான் அந்த இன்சூரன்ஸ் ஸ்கீமில். அதெல்லாம் தெரியுமா தெரியாதா? இல்லை சார், அதுக்கும் சரியான விலைக்கு வந்து அவங்க தரப்புலேருந்து கொடுக்கப்பட்டது. ஏதோ ஒரு ஃபோன் நம்பரில் வந்து 10,000 பேருக்கு பணம் போட்டு அவங்கெல்லாம் செத்து போனவங்க பேரில் எல்லாம் வந்து பில்லு போட்டு பணம் எடுத்தது விளக்கம் கொடுத்துருக்காங்களா? எஸ் சார், அதுக்கு வந்து சரியான விளக்கம் தான் இருக்குது. ஒரு ஃபோனில் வந்து ஒரே ஃபோன் நம்பரு, ஒரே ஆதார் நம்பரு, இதை வச்சு ஒரு பணத்தை எடுத்திருக்கான். கிட்டத்தட்ட ஒரு 6 கோடி 6 கோடி இல்லை கண்ணா 6,000 கோடி எடுத்திருக்கான். நீ 6,000 கோடிங்கிறது வந்து ஏதோ விளக்கம் கொடுத்துருக்கான். விளக்கம் கொடுத்தா போதுமா? தப்பு தானே. செத்தவன் பேரில் எப்படி நீ பில் போட்டு பணம் வாங்கலாம்? நான் என்ன கேட்குறேன், அவனே செத்து போயிட்டான். செத்தவங்க பேரில் பூரா நீ எப்படி பில்லை போட்டு பணத்தை எடுப்பான்? அதை இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு கூட இவன் ஜாயிண்ட் பண்ண ஊழல் தானே அது. இதுக்கு தான் ஊழல்னு சொல்கிறது. ஓகே சார், நீங்கள் வந்து மத்திய அரசு மேலே நிறைய குற்றச்சாட்டுகள் வைக்கிறீங்க. மோடி அவர்களோட முதல் ஆட்சியில் வந்து இருந்த ரொம்ப பெரிய குற்றச்சாட்டு என்னென்னா, அவர் அடிக்கடி வந்துட்டு வெளியூருக்கு பயணம் பண்ணுறாரு, வெளிநாடுகளுக்கு அப்படி தான் சொல்லிட்டு இருக்காங்க. பட் ஒரு நாடு இயங்குறதுக்கும் ஒரு மாநிலம் இயங்குறதுக்கும் வந்து பொருளாதாரம் அப்படிங்கிறது அவசியமாக தான் இருக்குது. ஸோ அந்நிய முதலீடு அப்படிங்கிறத தேவை அதிகமாக இருக்குது. இன்ஃபேக்ட் மோடி அவர்கள் போயிட்டு வந்ததுக்கப்புறம் இந்தியாவோட எஃப்டிஐ அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. அண்ட் முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் கடந்த 2 வருஷமாக வந்துட்டு துபாய், சிங்கப்பூர் இந்த மாதிரி நாடுகளுக்கு பயணம் பண்ணியிருக்காரு. தமிழ்நாட்டோட அந்நிய முதலீடு அப்படிங்கிறது குறைஞ்சிருக்கே சார். இன்ஃபேக்ட் மற்ற மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம், கர்நாடகா இந்த மாநிலங்களை விட குறைஞ்சிருக்கே. இல்லை பிரதமர் போய் எங்கேருந்து கொண்டு வந்தார் பணத்தை? அதானியை கூட்டிகிட்டு போனார். அதானி கவர்மெண்ட்டு காரில் ஃப்ளைட்டில் கூட்டிகிட்டு போனார். அவருக்கு அங்கே போய் ஆஸ்திரேலியாவில் போய் ஒரு ஒப்பந்தத்தை சைன் பண்ணி இவரும் விட்னஸ் சைன்ஸ் போட்டு அந்த ஒர்க் எடுத்து கொடுத்தாரு. இங்கேருந்து சிலோனில் கூட்டிகிட்டு போய் அந்த இது வந்து அந்த ஃபோர்ட்டை வந்து விரிவுபடுத்துறதுக்கு பண்ணி கொடுத்தாரு. நம்மளுடைய குஜராத் ஃபோர்ட்டு, இந்தியாவிலேயே மிகப்பெரிய ஃபோர்ட்டு குஜராத் ஃபோர்ட்டு, அதை அவருக்கு தாரவாத்து கொடுத்தாரு. இங்கே இருக்கக்கூடிய நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய 800 ஃபோர்ட்டை வந்து அவருக்கு தாரவாத்து கொடுத்தாரு. அதுதான் நடந்திருக்கே தவிர 10 பணக்காரனை ஆக்குனது தான் மோடிஜியினுடைய வேலையை தவிர வேறு எதுவும் இங்கே நடக்கலை. வேறு யாருக்கும் எந்த ஒரு குடிமகனும் வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கு அந்த ஆள் எந்த வேலையும் பண்ணலை. முதல்வர் வந்து ஸ்டாலின் போயிட்டு வந்ததுக்கப்புறம் இங்கே வந்து ஆப்பிள் நிறுவனம் வந்திருக்கு, பார்த்துக்கோங்க. திரும்ப மறுபடியும் நோக்கியா செயல்பட ஆரம்பிச்சிருக்கு. இது பண்ணியிருக்கு. அது தவிர அக்சசரிஸு இன்றைக்கி ஃபோர்டு கம்பெனி க்ளோஸ் பண்ணாங்க. அந்த ஃபோர்டு கம்பெனி வந்து இப்போ நிறைய இன்றைக்கி உலகத்தில் இருக்க அத்தனை காருக்கும் இங்கே தான் தயார் பண்ணுறாங்க. ஸ்பேர் பார்ட்ஸ் இங்கே தான் சென்னையில் தான் தயாராகுது.
அது க்ளோஸ் பண்ண போகிற கம்பெனியை நிப்பாட்டி வச்சு தயார் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது மாதிரி பல்வேறு இது. அதே மாதிரி இன்றைக்கி நம்ம இதில் வந்து சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் வந்து அவர் அந்த காலத்திலேயே அவர் துணை முதலமைச்சராக இருக்கும்போது தான் இங்கே நமக்கு அதிகமான சாஃப்ட்வேர் கம்பெனி வந்தது ஐடி தொலை. இன்றைக்கி மாவட்டங்கள் தோறும் ஐடி, மதுரையில் ஒரு ஐடி வரப்போகுது, திருச்சியில் ஐடி வரப்போகுது. ஐடி பார்க்குங்கிறது த்ரூஅவுட் இன்றைக்கி எல்லா திருநெல்வேலியில் கூட ஒரு ஐடி பார்க் அமைய போகுது. அதனால் இதை எல்லாத்தையுமே வந்து ஏன்னா சென்னையில் வந்து ஒரு கூட்டம் வேண்டாம், எல்லாத்தையும் வெளியில் கொடுப்போம், டிஸ்ட்ரிக்ட் பைப்ரிகேஷன் மாதிரி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. இந்த அரசு அவங்க எந்த அளவுக்கு நல்லது செய்கிறாங்கன்னா வந்து அதை வந்து வானளாவிய அதிகாரம் கிடையாது நம்ம அரசுக்கு. நம்ம எதுவாக இருந்தாலும் ஒன்றிய அரசினுடைய கையை ஏந்தி தான் நம்ம வாழ வேண்டி இருக்குது. இப்போ இந்த கஜா புயல், இந்த புயலுக்கு நம்ம இந்த புயலுக்கே வந்து நம்ம அவங்கள்ட்ட தான் பணம் வாங்க வேண்டியிருக்கு. ஏன்னா நம்ம கொடுத்த பணம் தான், அவங்க ஒன்றும் அவன் அப்பம் விட்டு பணத்தை நம்ம கொடுக்கல. புரியுதா? நம்ம கட்டின ஜிஎஸ்டி கட்டியிருக்கோம், இன்கம் டேக்ஸ் கட்டியிருக்கோம், சென்ட்ரல் எஸ்எஸ் கட்டியிருக்கோம், வெல்த் டேக்ஸ் கொடுக்கோம். ஃபெடரல் ஸ்ட்ரக்சர்ஸ் அதுதான் சொல்கிறேன். முட்டாள்தனமாக ஒரு 50 ஒரு 100 வருஷத்துக்கு 75 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட அந்த ஃபெடரல் சிஸ்டத்தை வச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் அதையே இப்போ கெடுத்து குட்டியை சவராக்குறான் அந்த மோடி. அது தெரியுமா உனக்கு? ஒன் இண்டியா அப்படின்னு ஒன் இண்டியான்னு சொல்லி எங்கே பார்த்தாலும் எல்லாம் ராமா ராமா ராமா, கிருஷ்ணா கோவிந்தா, நாராயணா கோவிந்தா. சொல்லுங்கள். திமுகவோட தேர்தல் வாக்குறுதியில் கிட்டத்தட்ட 5.5 லட்சம் வேலை வாய்ப்புகள் கொடுக்கப்படுறதா சொல்கிறாங்க. வேலை வாய்ப்புகளில் அரசு பணிகளை உருவாக்குறதா சொல்லியிருக்காங்க. ஆனால் கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் ஆயிடுச்சு. இன்னைக்கூட அட்லீஸ்ட் 2.5 லட்சம் பணிகளாவது கொடுத்துருக்கணுமே இல்லையா சார்? ஆனால் வந்து நடந்து முடிஞ்ச டிஎன்பிஎஸ்சிக்கே வந்து ரிசல்ட் வெளியாகாமல் இருக்குது. இந்த மாதிரியான ஒரு அவல நிலை தானே இருக்குது. டிஎன்பிஎஸ்சி எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி அந்த முந்தைய அரசு 10 ஆண்டு காலம் இருந்தாங்கல்ல, அதில் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் நடத்தி எத்தனை பேர்த்துக்கு அப்பாயின்மெண்ட் போட்டாங்க? செலக்ட் நெட் பண்ணி யூஜிசி அப்பாயின்மெண்ட் எத்தனை பேர்த்துக்கு அப்பாயின்மெண்ட் போட்டாங்க? தரவு எடுத்து வச்சிருக்கியா? இப்போ நாளைக்கு வருது தெரியுமா ரிசல்ட்டு? ஜனவரியில் வெளியிடுறதா சொல்லியிருக்காங்க சார். ஆமாம், ஜனவரியில் வெளியிடுறாங்கல்ல, ஜனவரியில் வருதுல்ல, அவ்வளோதான். அப்புறம் இதுக்கு மேலே என்ன பண்ண முடியும்? அதாவது கவர்மெண்ட்டுங்கிறது ஒரு விஷயம் புரிஞ்சுக்கூடா தங்கம். கவர்மெண்ட்டில் வந்து வேகன்சியை வந்து அவங்க ஃபுல்லாக வச்சுட்டு போயிட்டாங்க. இப்போ ஸ்கூல் டீச்சர்ஸு அதே மாதிரி காலேஜ் டீச்சர்ஸ் இதை ரெண்டுமே வந்து ரெக்ரூட் பண்ணவே இல்லை. அவங்க காலத்தில் என்ன பண்ணாங்கன்னா தொகுப்பூதியத்தில் போட்டு விட்டாங்க. அந்த தொகுப்பூதியத்தில் போட்டதும் கூட நிறைய போடலை. ஒரு தொகுப்பூதியத்தில் ஒரு வாத்தியார் இருக்காருன்னா அவர் ஒரு நாளைக்கு வந்து 7 கிளாஸ் அட்டன் பண்ணுவாராம். தொகுப்பூதியத்தில் 7 கிளாஸ் போய் எடுப்பாராம். இப்போ பெர்மனெண்ட் டீச்சர்ஸ், நான் காலேஜ் செக்ரட்டரி இல்லையா, எங்கள் காலேஜில் எல்லாம் வந்து 3 பீரியடு ஒரு வாத்தியார் கிளாஸ் எடுத்தாலே பெரிய விஷயம். ஏன்னா டைம் டேபிள் போடையில் 3 கிளாஸ் தான் போட முடியும் அவருக்கு. அதுக்கு மேலே போட்டால் அந்த ஆள் அவங்களுக்கு இந்த மூட்டான்னு ஒரு அமைப்பு இருக்குது, அதுலேருந்து ஒரு போராட்டம் பண்ணிடுவான். ஆனால் தொகுப்பூதியத்தில் பார்த்தீங்கன்னா குறைந்த சம்பளத்துக்கு நிறைவான வேலை பார்ப்பாங்க. அவங்கள தான் கசைக்கு புழிஞ்சு வச்சுட்டு இருந்தான். இப்போ தொகுப்பூதியத்தில் இருந்தவங்களுக்கெல்லாம் நாங்கள் திரும்ப அப்பாயின்மெண்ட் பண்ண போகிறோம், பர்மனெண்ட் பண்ண போகிறோம். அதில் குவாலிஃபைடு. இப்போ அதில் செலக்ட் நெட்டு பாஸ் பண்ணியிருக்கணும் இல்லையா, பிஹெச்டி பண்ணியிருக்காங்க, செலக்ட் நெட் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு இப்போ நம்ம அப்பாயின்மெண்ட் போட போகிறோம். அதேமாதிரி தொகுப்பூதியத்தில் இருந்த டீச்சர்ஸுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும். இப்போ தொகுப்பூதியத்தில் ஸ்கூல் டீச்சர்ஸ், பிஎட் முடித்தவங்க, எம்எட் முடித்தவங்க தொகுப்பூதியத்தில் வேலை பார்க்குறாங்க இல்லையா, அவங்களுக்கு இப்போ அந்த ரெக்ரூட்மெண்ட் போர்டு, டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டில் நடக்க போகுது. அதில் அவங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து அவங்கள அப்பாயின்மெண்ட் பண்ணுவோம். அதாவதுடா கஜானாவை காலி பண்ணி கிட்டத்தட்ட 3,75,000 கோடி கடனை வச்சுக்கிட்டு முந்தைய அரசு போயிடுச்சு. இப்போ நம்ம வந்த உடனே நம்ம இப்போ ஒரு 2 லட்சம் கடனை வாங்கி தான் நம்ம இங்கே வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கோம். புரியுதுங்களா? ஏற்கனவே அவங்க வச்சுட்டு போன அந்த 3,4 லட்சம் கோடிக்கும் நம்ம வட்டி கட்டிக்கிட்டு, இப்போ நம்ம வாங்கின 2 லட்சம் கோடிக்கும் வட்டியை கட்டிக்கிட்டு, அதுக்கப்புறம் இங்கே மக்களினுடைய இந்த மாதிரி இந்த இவ்வளோ பெரிய புயலெல்லாம் நம்ம சந்தித்ததே இல்லை நம்ம வாழ்க்கையில். நான் சென்னையில் இருக்கேன், நான் பார்த்ததே இல்லை இவ்வளோ பெரிய புயலை. அவ்வளோ பெரிய புயலை நான் பார்த்து சந்திச்சுக்கிட்டு இருக்கேன். அப்போ இந்த புயலுக்கெல்லாம் வந்து மக்களுக்கு எல்லா சேவையும் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். புரிஞ்சுக்கோங்க, எல்லாமே நல்லதே நடக்கும், நல்லதே நினைங்க, நல்லது செய்வோம். உங்கள் கருத்தை எங்களோட பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம்.